Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் சாப்டர் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எப்போதுமே நம்ம சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்டை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவலோட டேக்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த ரேட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலில் 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகிரிஸாக செப்பரேட் பண்ணுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நெட் இன்கம், அவங்களோட டேக்ஸ் ரேட், அப்புறம் ஹெச்இசி. 60 இயர்ஸ் ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸாக இருக்கிறப்போ அவங்களோட நெட் இன்கம் 2,50,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப் டு 2,50,000 வரைக்கும் டேக்ஸ் ரேட்டும் நில்லு, ஹெச்இசியும் நில்லு. சரிங்களா? ஸோ 2,50,000 இருந்து 5 lakhs வரைக்கும் 5%, அடுத்து 5 to 10 20%, அபவுட் 10 lakhsனாவே நம்மளுக்கு 30% தான். ஹெச்இசி 4% தான் எல்லா ஸ்லாப் ரேட்டுக்குமே, ஹெச்இசி 4% தான். சரிங்களா? ஸோ இது ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்டகிரி. செகண்ட் கேட்டகிரி பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். அதாவது ஏஜ் 60 இருந்து 80 இயர்ஸ், அதாவது ஏஜ் 62 63 அப்படிலாம் இருக்குல்ல, அதுல இருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் நெட் இன்கம் 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப் டு 3 lakhs வரைக்கும் இவங்களோட இன்கம் டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா நில்லு, ஹெச்இசியுமே நில்லு. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் 2,50,000 நம்மளுக்கு சீனியர் சிட்டிசன், அதாவது செகண்ட் ரேட் ஸ்லாப் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி இந்த 5%, 20%, 30 இதெல்லாம் மேக்ஸிமம் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஹெச்இசியும் எல்லா ஸ்லாப் ரேட்லேயுமே நம்மளுக்கு 4% தான். ஸோ ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸ்க்கு 2,50,000 ஸ்டார்ட்டு, 60 to 80க்கு 3 lakhலேருந்து ஸ்டார்ட்டு, அபவ் 80 இயர்ஸ் தேர்ட் கேட்டகிரி சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5 lakhலேருந்து தான் ஸ்டார்ட். ஸோ 5 lakhs வரைக்கும் டாக்ஸ் ரேட் நில்லு, ஹெச்இசியும் நில்லு. 5 to 10 20%. இதிலிருந்து நீங்கள் இந்த 5 lakh இருக்குல்ல, இது மூணுத்தையும் அப்படியே எடுத்து எழுதிடுவீங்க. 5 lakh to 10 lakh 20%, 10 lakhs to 50 lakhs 30%, அதாவது 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டாவே 30% தான் டாக்ஸ் ரேட். சரிங்களா? இது நம்மளோட இன்கம் டேக்ஸு, அதாவது டோட்டல் இன்கம் எவ்வளோ, அதுக்கு ஏற்ற டேக்ஸ் ரேட் எவ்வளோ, ஹெச்இசி எவ்வளோன்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் என்னன்னா சர்சார்ஜ் என்ன பண்ணுவோம்னா நம்ம டோட்டல் இன்கமில் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இதை எப்படி ஆட் பண்ணுவோம்னா சர்சார்ஜ் 5 lakhsக்கு மேலே போனால் தான் சர்சார்ஜே வரும். 5 lakhsக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம சர்சார்ஜ் கேல்குலேட் பண்ண மாட்டோம். நம்மளோட டோட்டல் இன்கம் 5 lakhs to 1 crore அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா டோட்டல் இன்கமில் 10% கால்குலேட் பண்ணி டோட்டல் இன்கமோட இந்த 10% அமௌண்ட்டை ஆட் பண்ணி எழுதுவோம். இல்லை 1 crore இருந்து 2 crores இருக்குன்னா 15%, 2 crores to 5 crores 25%, அபவ் 5 crore அப்படின்னா 37%. சரியா? சர்சார்ஜை டோட்டல் இன்கமில் ஆட் பண்ணுவோம். வேறு என்ன இருக்குது, ரிபேட்டை மைனஸ் பண்ணுவோம். ரிபேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் இன்கம் 5 lakhsக்கு கீழே இருக்குது அப்படின்னா ரிபேட் கால்குலேட் பண்ணுவோம். ரிபேட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நம்மளோட டோட்டல் இன்கம், டோட்டல் 100% ஆஃப் டோட்டல் இன்கம், அதாவது நம்மளோட டோட்டல் இன்கம் இல்லை அப்படின்னா 12,500, இந்த ரெண்டுத்தில் விச்செவர் இஸ் லெஸ் அந்த அமௌண்ட்டை எடுத்து டோட்டல் இன்கம் கீழே மைனஸ் பண்ணுவோம். டோட்டல் இன்கமோட ரிபேட்டோட வேல்யூவை மைனஸ் பண்ணால் வி வில் கெட் தி டேக்ஸ் லயபிலிட்டி. சரிங்களா? அப்புறமா நம்ம என்ன எழுதுவோம், ஹெச்இசியை ஆட் தான் பண்ணுவோம். ஹெச்இசி எப்போதுமே எல்லா சம்லேயுமே வரும். சரிங்களா? நம்மளோட ஹெச்இசி பாருங்கள் 4%, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhsக்கு மேலே போயிட்டாவே, இல்லை இந்த கேட்டகரி போடுறீங்கன்னா 2,50,000க்கு மேலே போயிட்டாலே நம்ம எல்லா சம்லேயுமே ஹெச்இசி ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ரிபேட் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஹெச்இசி ஆட் பண்ணுவோம். இல்லை ரிபேட் கால்குலேட் பண்ணப்பயே நம்மளுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி 0, அந்த அமௌண்ட்டே இல்லாமல் மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஹெச்இசி கால்குலேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம சம் போடுவோமா. சம் நம்பர் 4 பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் இன்ஃபார்ம் யூ தட் ஹிஸ் டோட்டல் இன்கம் அண்டர் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 4,60,000.
யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கேல்குலேட் ஹிஸ் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர். சரிங்களா? ஸோ அவங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4,60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 4,60,000 சொல்லியிருக்காங்க, எந்த ஏஜ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏஜ் மென்ஷன் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஏஜ் லெஸ் தென் 60 years இந்த கேட்டகிரி வைஸ் தான் நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி கேல்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம் போடுவோமா? இந்த கேட்டகிரியில் போடணும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சம் நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப், இந்த கொஸ்டினில் யாரோட நேம் கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் எக்ஸ். அப்புறம் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற அசஸ்மெண்ட் இயரை எழுதிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த கொஸ்டினில் என்ன அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் பர்டிகுலர்ஸ் காலம், ருப்பீஸ் காலம். இப்போது நம்மளுக்கு 4,60,000 தான் டோட்டல் இன்கம். அப்போது நம்ம எது வரைக்கும் போடணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4,60,000 அந்த அமௌண்ட் பாருங்கள் 2,50,000 to 5,00,000 இந்த ஸ்லாப் ரேட்குள்ளே தான் 4,60,000 இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ தான் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் அப் டு ருப்பீஸ் 2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் ரேட் கிடையாது, நில்லு தானே. ஸோ 2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு நில்லு. அடுத்து எந்த ஸ்லாப் ரேட் இருக்குது? 2,50,000 இருந்து 5 lakhs. சரியா? இந்த 5 lakhக்கு எவ்வளோ ஸ்லாப் ரேட் பர்சன்டேஜ்? 5%. சரியா? இப்போது நம்மளோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 4,60,000. இப்போ 4,60,000ல் 2,50,000 போயிடுச்சு அப்படின்னா, ஸோ 4,60,000 தான் நம்மளோட டோட்டல் இன்கம்மா. இந்த டோட்டல் இன்கமில் ஆல்ரெடி 2,50,000 வரைக்கும் நம்ம டேக்ஸும் போட்டாச்சு. அப்போது 4,60,000ல் 2,50,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 2,10,000 பேலன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டில் தான் நம்ம 5% கேல்குலேட் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? ஸோ 2,50,000 நீங்கள் போடுறப்பயே இந்த 4,60,000லேருந்து 2,50,000க்கு நில்லு. இப்போ இது ரெண்டுல தான் நம்மளோட 4,60,000 அமௌண்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த 4,60,000ல் 2,50,000 வரைக்கும் போட்டுட்டோம். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இன்னும் பேலன்ஸ் 2,10,000 தான் இருக்குது. இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இதோட ஸ்லாப் ரேட்டில் இருக்க பர்சன்டேஜ் 5%. ஸோ 2,10,000ல் 5% அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 10,500. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 10,500 தான் இருக்குது, மேலே எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ அவுட்டர் கால்யூம்லையும் நம்ம 10,500 எழுதிடலாம். அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ரிபேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். நம்மளோட டோட்டல் இன்கம் 5 lakhsக்கு கீழே இருந்தாவே ரிபேட் வரும். ஸோ ரிபேட் வருதா இதுக்கு? ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A என்ன பண்ணுவோம்? 100% ஆஃப் 10,500. இல்லை அப்படின்னா 12,500. விச் எவர் இஸ் லெஸ்? 100% ஆஃப் 10,500 10,500 தான். ஸோ 10,500 12,500 இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 10,500 தான் சின்ன நம்பர். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குமா? ஸோ நம்மளுக்கு இந்த 0 இடத்துல நில் எழுதிடுங்க. ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு நில்லு தான். புரிஞ்சிச்சா? டேக்ஸ் லயபிலிட்டி நில்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சம் நம்பர் 5. ஸோ அவங்களோட வேல்யூ என்னது? மிஸ்டர் அருண் இன்ஃபார்ம் யூ தட் ஹிஸ் டோட்டல் இன்கம் பாருங்கள் 51 lakhs-ஆ டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே நம்மளுக்கு எந்த ஏஜ்மே மென்ஷன் பண்ணல. அப்போ இவங்க நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் வருவாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகிரினா இதுதான் நம்மளோட நெட் இன்கம், அதாவது நம்மளோட ஸ்லாப் ரேட்ஸ். சரிங்களா? டோட்டல் இன்கம் 51 lakhs. இந்த 51 lakh பாருங்கள் 2,50,000 2,50,000 to 5 lakh 5 to 10 10 to 50 நம்மளோட 51 lakhs இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டு இதுக்கு மட்டும் பேலன்ஸ் அமௌண்ட் போடுவோம். இப்போ நம்ம சம் போடலாம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இந்த கொஸ்டினில் அருண் கொடுத்துருக்காங்களா? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் அருண். சரிங்களா? மிஸ்டர் அருண் அசஸ்மெண்ட் இயர் எழுதிக்கோங்க. அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் இது ரெண்டும் கொஸ்டினில் மஸ்ட். சரிங்களா? அடுத்து பர்டிகுலர்ஸ் காலம் 2 rupees காலம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்லாப் ரேட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப் டு rupees 2,50,000.
2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு நில்லு தான். அடுத்து என்னது 2,50,000 to 5 lakhs 5 lakhs rupees 5 lakhs. இதோட ஸ்லாப் ரேட் பெர்சன்டேஜ் என்ன நம்மளுக்கு 5%. இப்போ இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணுவோம். 5 lakhல 2,50,000 போச்சுன்னா 2,50,000 இதில் 5%. 2,50,000ல் 5%னா நம்மளுக்கு 12,500. ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ரேட், செகண்ட் ஸ்லாப் ரேட். தேர்டு பாருங்கள், 5 lakhல இருந்து 10 lakh rupees 5 lakh to rupees 10 lakh. இதோட ஸ்லாப் பெர்சன்டேஜ் 20%. ஸோ இந்த அமௌண்ட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 10 lakh மைனஸ் 5 lakhனா 5 lakh தான் பேலன்ஸு. ஸோ 5 lakhல 20% கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 1 lakh கிடைக்கும். சரிங்களா? அடுத்து என்ன ஸ்லாப் ரேட்? rupees 10 lakhல இருந்து 50 lakhs. சரியா? 10 lakhs to 50 lakhs. இதுக்கு எவ்வளோ? 10 lakhக்கு மேலே போயிட்டாவே 30% சொன்னேன்னா இப்போ 50 மைனஸ் 10 நம்மளுக்கு 40 lakhs இருக்கா? இந்த 40 lakhஸில் 30%. 4 3s are 12. ஸோ நம்மளுக்கு 12 lakhs இருக்குது. சரியா? இப்போது நம்மளோட 51 lakhs எந்த ஸ்லாப் ரேட்டில் இருக்குன்னு இந்த 50 lakhs to 1 crore. ஸோ அதனால 1 2 3 4 இந்த 4 ஸ்லாப் ரேட்டுக்கும் டேரெக்டாக 2 lakh 5 5 to 10 10 to 5ல் 5% 20% 30% போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த ஸ்லாப் ரேட்டில் தான் நம்மளோட இது இருக்குது. என்னது? 50 lakhsல இருந்து rupees 1 crore. இதுக்குமே நம்மளுக்கு 30% தான். நம்மளோட டோட்டல் இன்கம் பாருங்கள் 51 lakhs. சரியா? இந்த 51 lakhsல நம்ம ஆல்ரெடி எது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம்? 50 லட்சம் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ மைனஸ் 50 lakhs. ஸோ 51ல் 50 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 லட்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பேலன்ஸ் 1 lakh. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு 30% கால்குலேட் பண்ணுங்க. இப்போ 1 lakhல 30% நம்மளுக்கு எவ்வளோ? 30,000. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 4 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். 13 lakhs 13 lakhs 30,000 13 lakhs 30,000ஓட 12,500 நம்மளுக்கு 13 lakhs 42,500. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் ரிபேட்டு வராது. ஏன்னா டோட்டல் இன்கம் 5 lakhக்கு மேலே இருக்குது. அடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு சர்சார்ஜ் வரும். சர்சார்ஜு 50 lakhsக்கு மேலே போயிட்டாலே 10%. இது நம்மளுக்கு 51%. அப்போது டோட்டல் இன்கமில் நம்மளுக்கு 10% கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 13 lakhs 40,500ல் 10% அப்படின்னா 10% அப்படின்னா நம்மளுக்கு 1,34,250 ஒரு 0 மட்டும் கட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14,76,750. சரிங்களா? ஓகே. அடுத்து ஹெச்இசி இருக்கா? ஹெச்இசியும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஹெச்இசி எவ்வளோ? 4%. இந்த 14,76,750ல் 4%. இதில் 4% கால்குலேட் பண்ணுங்கள். எவ்வளோ நம்மளுக்கு? 559,070. சரியா? இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். 14,76,750ல் இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணோம்னா we will get 15,035,820. ஸோ this is our tax liability. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் செக் பண்ணுங்கள். இந்த இன்கம்மை பார்த்தோன்னையும் நம்மளோட இந்த ஸ்லாப் ரேட்டில் எதில் வருதுன்னு செக் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட 51 lakhs வருதா? அப்போது நீங்கள் இது வரைக்குமே அப்படியே எடுத்து எழுதிடலாம். அப் டு 2,50,000 2,50,000 to 5 5 to 10 10 to 50 எழுதிடுங்க. இதோட ஸ்லாப் ரேட் 5 20 30%. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இப்போ 2,50,000க்கு நில்லு. இப்போ இந்த 5% எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணும். 5ல் 2,50,000 போச்சுன்னா பேலன்ஸ் 2,50,000. அப்போ 2,50,000ல் 5%. அதே மாதிரி தான் 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 5ல் எவ்வளோ? 20% கால்குலேட் பண்ணணும். அப்புறம் 50ல் 10 போச்சுன்னா 40 40க்கு 30%.
கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போது நம்மளோட 51 lakhs தான் நம்மளோட டோட்டல் இன்கம். இந்த 51 lakhஸில் இதுக்கு முன்னாடி எது வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கோம்? 50 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. ஸோ 51ல் 50 lakhs மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 1 லட்சம் தான் இருக்குது. ஸோ இந்த 1 லட்சத்தில் 30% நம்மளுக்கு 30,000. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் இன்கம் வருதா? இதில் நம்மளோட டோட்டல் இன்கம் 51 lakhs, அதாவது அபோவ் 50 lakhs. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சர்சார்ஜ் 50 lakhsக்கு மேலே போயிட்டாலே 10%. ஸோ 13,42,500ல் 10% கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் நம்மளோட ஹெச்இசி 4% கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we will get the tax liability. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, சம் நம்பர் 6 பாருங்கள். எக்ஸோட டோட்டல் இன்கம் rupees 1,25 lakhs. கம்ப்யூட் his tax liability for the previous year. சரியா? ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் 1 கோடி. அப்போனா இவங்களோட இன்கம் எதுக்குள்ளே வருது? 2,50,000 வராது, 2,05,000 இதெல்லாம் நம்ம போடணும். 5 to 10 lakhs to 50 lakhs, 50 lakhs to 1 crores இதையும் போட்டுருணும். இதுக்கப்புறமா இருக்கிற ஸ்லாப் ரேட் என்ன நம்மளுக்கு? rupees 1 crore to 2 crores. இவங்களோட ஸ்லாப் ரேட் நம்மளுக்கு 30%, ஹெச்இசி 4%. அதாவது உங்களுக்கு 10 lakhsக்கு மேலே போயிட்டாலே 30% தான். சரியா? ஸோ இவங்களோட இன்கம் பாருங்கள் 1 crores 25 lakh. அப்போ இவங்களோடது இந்த ஸ்லாப் ரேட்குள்ளே வருது. அப்போ நீங்கள் இது வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதிட்டு இதில் மட்டும் பேலன்ஸ் போடுவீங்க. சம் போடுவோமா? ஓகே, ஸோ 6th சம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டேக்ஸ் லைபிலிட்டி தானே. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் எக்ஸோடது. சரிங்களா? பர்டிகுலர்ஸ் காலம் எத்தனை ருபீஸ் காலம் நம்ம போடுவோம்? எஸ், 2 rupees காலம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுலேயும் நம்மளுக்கு எந்த ஏஜும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. அப்போனா இது எந்த கேட்டகரியில் வரும்? ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரும். ஸோ நம்மளோடது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அப் டு rupees 2,50,000. 2,50,000க்கு எவ்வளோ? நில்லு. சரியா? அடுத்து 2,50,000 rupees மென்ஷன் பண்ணுங்கள். 2,50,000ல் இருந்து rupees 5 lakh வரைக்கும் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. ஸோ 2,50,000 minus 5 lakh பேலன்ஸ் 2,50,000. ஸோ இந்த 2,50,000க்கு 5% அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு? 12,500. அடுத்து என்ன ஸ்லாப் ரேட்? இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்டு பாருங்கள். 5 to 10னா 5 lakh to rupees 10 lakhs. இவங்களுக்கு என்ன ஸ்லாப் பர்சன்டேஜ்? 20%. 10 minus 5 நம்மளுக்கு 5. ஸோ இந்த 5 lakhsல 20%னா நம்மளுக்கு 1 lakh. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது ஸ்லாப் பர்சன்டேஜ்? 10 to 50 lakhs, 10 lakhs to rupees 50 lakhs. சரியா? இதோட பர்சன்டேஜ் 30%. 50 minus 10 40. அப்போ 40 lakhக்கு 30% கால்குலேட் பண்ணணும். 40 lakhsக்கு 30%னா எவ்வளோ நம்மளுக்கு? 12,000. 12 lakhs. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? rupees 50 lakhsல இருந்து 1 crore. rupees 50 lakhsல இருந்து 1 crore-க்கு 1 0வே இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரியா? 1 crores. ஓகே, 1 2 3. 1 கோடிக்கு எத்தனை 0? 7 0. சரிங்களா? இதுக்கும் நம்மளுக்கு 30%. இப்போ 1 crores-ல 50 lakhs மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 50 lakhs இருக்குது. இந்த 50 lakhsல 30% கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15. 3 5s are 15 lakhs. சரிங்களா? இப்போது அடுத்த ஸ்லாப் ரேட் என்ன? rupees 1 crore to rupees 2 crores சொன்னா இந்த 2 crores-க்கு என்ன பர்சன்டேஜ்? நம்மளுக்கு 30%. சரிங்களா? ஸோ இந்த 30%க்கு நம்மளோட டோட்டல் இன்கம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 crores 25 lakhs. சரியா? இதுதான் நம்மளோட டோட்டல் இன்கம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எது வரைக்கும் போட்டுட்டோம்? டேக்ஸு 1 கோடி வரைக்கும் போட்டுட்டோம். ஸோ அப்போ -1 crore. இப்போது 1 crore 25 lakhs -1 crore. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது?
25 lakhs தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 lakhsக்கு இதோட ஸ்லாப் பர்சன்டேஜ் 30%. இப்போது 25 lakhsக்கு 30%னா நம்மளுக்கு 7,50,000 அதோட அமௌண்ட்டு. இப்போது இந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 12,500, 1 lakh, 12 lakh, 15 lakh, 7,50,000 ஆட் பண்ணோம்னா we will get 35,62,500. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இதை ஆட் பண்ண டோட்டல் இன்கம் வேல்யூ. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன வரும்? ரிபேட் வருமானு செக் பண்ணுங்கள். டோட்டல் இன்கம் 5 lakhsக்குள்ளே இருந்தால் தான் ரிபேட் வரும். இது நம்மளுக்கு 1 கோடி இருக்குது, அப்போனா ரிபேட்டு வராது. அடுத்து என்ன இருக்குது? சர்சார்ஜு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 50 lakhsக்கு மேலாவே 10%. அது 50 lakhs to 1 crore. அப்புறம் 1 crore to 2 crore நம்மளுக்கு 15%. நம்ம போடுறப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா 50 lakhs to 1 crore 10. இதே 1 crore to 2 crore இருந்துச்சுன்னா 15%. நம்மளோட டோட்டல் இன்கம் எவ்வளோ? 1 crore 25 lakhs. அதாவது நம்மளோட செகண்ட் ஸ்லாப் ரேட்குள்ளே இருக்குது. அப்போனா 15% கேல்குலேட் பண்ணணும். நம்மளோட டோட்டல் இன்கம் எவ்வளோ இங்கே? 35,62,500. இதுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம்? 15%. ஸோ இந்த அமௌண்ட்டில் 15% கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5,34,375. சரிங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 40,96,875. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஹெச்இசி ஆட் பண்ணுவோமா? ஹெச்இசி எப்போதுமே 4% ஆன் டோட்டல் இன்கம். இப்போ என்ன இன்கம் நம்மளுக்கு? 40,96,875. ஸோ இந்த அமௌண்ட்டில் 4% கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,63,875. இப்போது இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 42,60,750. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42,60,750. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது எந்த இடத்துல தெரியுமா பண்ணுவீங்க? இந்த சர்சார்ஜில் இந்த 15% கால்குலேட் பண்ணுறதுல தப்பு பண்ணுவீங்க. அடுத்து இந்த ஹெச்இசியை டேரெக்டாக நீங்கள் டோட்டல் இன்கமில் 4% கால்குலேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருக்கோமோ இதில் தான் 4% கேல்குலேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வேறு எங்கே தெரியுமா மிஸ்டேக் பண்ணுவீங்க? இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டில் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். 1 crore 25 lakhs. அப்போது நம்மளோட ஸ்லாப் ரேட்டை உங்கள் எக்ஸாம்லேயே உங்களோட ஆன்சர் ஷீட்லேயே ஒரு சைடில் எழுதி வச்சுருக்கோங்க. அதாவது 2,50,000, 2,50,000 to 5 lakh அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு 1 crore 25 அப்போ இதுக்குள்ளே தான் வரும். அப்போ நீங்கள் இது வரைக்குமே டேரெக்டாக அப்படியே எழுதி அதோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிடணும். எப்படி பண்ணுவீங்க? 2,50,000க்கு நில்லு, இந்த அமௌண்ட்டுக்கு 5%. இப்போ இந்த 5% எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர பேலன்ஸ் அமௌண்ட்டில் 5%. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர பேலன்ஸ் அமௌண்ட்டில் 20%. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி வரதில் 30%. இப்போது 50 lakhs to 1 crore இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வரதில் பேலன்ஸ் அமௌண்ட்டில் 30%. இப்போ நம்மளோட டோட்டல் இன்கம் இந்த ஸ்லாப் ரேட்குள்ளே தானே வருது. அதோட ஸ்லாப் ரேட்டையும் எழுதிட்டு டோட்டல் இன்கம் வேல்யூ எழுதுங்க. எழுதிட்டு நம்ம எது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம்? 1 கோடி வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 1 crore 25ல் 1 crore மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 25 lakhs தான் இருக்குது. ஸோ இதில் நம்மளோட இந்த ஸ்லாப் ரேட்டோட 30% கேல்குலேட் பண்ணி வர அமௌண்ட். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we will get total income. சர்சார்ஜு 1 crore to 2 crore இருந்துச்சுன்னா 15%. ஸோ இதில் 15% கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வர அமௌண்ட்டில் நம்ம ஹெச்இசி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we will get the tax liability. சரிங்களா? ஸோ இந்த 3 சம்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ரிமைனிங் சம்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.